போன தடவை ஐயா ஸ்டாலின் மகளிருக்கு 1000 சரி, இந்த முறை வரும்போது 2000 அது என்ன ஐயா ஸ்டாலின் 1000 கொடுத்துட்டாரு, அதனால ஐயா எடப்பாடி நான் வந்தா 2000 தரேன்டாப்ல. உடனே அவர் வந்து நானும் 2000 தரேன்டாப்ல. அடுத்து புதுசா வந்தவர் நான் 2500 தரேன்டாப்ல. தாங்க எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்தை வித்தா, உங்க அப்பா அத்தா சொத்தை வித்தா, இல்ல எங்க அப்பா எங்க சொத்தை வித்து காசு எடுப்பு எங்க எடுப்ப? என்ன நீ கர்ண மகாராஜா பரம்பரை, உன் பரம்பரை சொத்தை வித்து கொடுக்க போற? மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு எங்க இருந்து எடுப்ப? காசை எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? 10,000 வங்கி கணக்குல போடுற, 8,000 டோக்கன் கொடுக்குற, 5,000 போட்ட, எங்கிருந்து எடுத்த? ஏது காசு எங்க கிட்ட இருந்தா எடுத்த? எப்படி? அத்தியாவசிய பயன்பாடா இருக்கு, அடிப்படை பயன்பாடா இருக்கு, தவிர்க்க முடியாத பயன்பாடா இருக்கு. மின்சாரம் கட்டணத்தை ஏத்திட்ட 3 முறை. சொத்து வரி தவிர்க்க முடியல, பல மடங்கு வரி ஏத்திட்டீங்க. கட்டட வாடகை கூடிருச்சு, வீட்டு வாடகை கூடிருச்சு, கடை வாடகை கூடிருச்சு, பத்திர பதிவு பல மடங்கு கட்டணத்தை உயர்த்திட்ட. தவிர்க்க முடியாதது எது இருக்கோ அதிலெல்லாம் கூடுதலாக பல மடங்கு வரியை விதித்து எடுத்து இலவசம். 10 லட்சம் கோடி கடன், இவ்வளவு வருவாய் வருது இல்ல? 50,000 கோடிக்கு சாராய் விற்கிறீல்ல, அப்புறம் எதுக்கு 10 லட்சம் கோடி? இந்த ஐயா ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மட்டும் 4,5 லட்சம் கோடிகள் கடன் பெற்றிருக்கார்.